இட்லி, தோசை இது கூட சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட இடியாப்பம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக பாருங்க. நம்மளுடைய வடகறி ரெடியாச்சு. இட்லி கூட இதை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மித்திரது குக்கிங் சேனலில் நம்ம இன்றைக்கி சென்னை ஸ்பெஷல் வடகறி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். இப்போ 1 கப் அளவுக்கு நான் வந்து கடலைப்பருப்பு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். ஒரு பெரிய வெங்காயம் இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு தக்காளி, 10 வெள்ளைப்பூடு இது மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகா 3 பச்சை மிளகா. இப்போ அரைக்கிறதுக்கு தேவையானதுக்கு 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு நம்ம அரைக்கணும். அது கூடவே மசாலா, மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மிளகுத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கடலைப்பருப்பை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இப்போ அது கூடவே 3 வரமிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது எல்லாத்தையுமே நைஸாக குறன்னு அரைச்சிக்கலாம். பாருங்க, நல்லா இந்த அளவுக்கு மாவு அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அடுப்பில் பற்ற வச்சுக்குவோம். இப்போ கடாயில் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா சூடானோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம். மொத்தமாக வடை மாதிரி தட்டாமல் இந்த மாதிரி கையில். இது ரொம்ப கிரிப்ஸி ஆகக்கூடாது, லைட்டாக எல்லோயிஷாகவே இருந்தாவே போதும். நல்லா 2 பக்கமும் இந்த மாதிரி இருந்தால் போதும். திருப்பிட்டு நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இது எல்லாமே பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சிட்டோம். கடாயை நல்லா சூடாகட்டும். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்குவோம். கூடவே நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்தீங்களா, வெள்ளைப்பூண்டு, அதையும் சேர்த்துக்குவோம். பச்சை மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலர் சேஞ்சஸ் ஆகிட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சுக்க தக்காளியும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்து நல்லா சீக்கிரமாக வதங்குறதுக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள்,
1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது நல்லா கொதிச்சு வரட்டும். மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகட்டும். இதை தட்டை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கணும். ஆயிடுச்சு. நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அதோட பச்சை வாசம்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க வடகறியை அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா இது நல்லா 2 நிமிஷம் அந்த மசாலாவோட சாரட்டும். வடகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்துச்சு. அவ்வளோதான். இப்போ இது கூடவே நம்ம ஒரு கொத்தமல்லி தலை அப்படியே தூவிட்டு இறக்கிறோம். இப்போ இதை நம்ம வந்து இட்லி, தோசை இது கூட சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது கூட இடியாப்பம் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய வடகறி ரெடியாச்சு. இட்லி கூட இதை தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். மற்ற எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லு. கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருக்கான்னு விட்டூர்